நின்று சேவை சாதிக்க கூடியவர் தான் சூரிய பகவான். அவர் கையில அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் கையில 7 குதிரைகளின் கடிவாளம் இருக்கும். அருணனுக்கு இருக்கக்கூடிய 7 குதிரைகள் தான் அவை. ஏன் 7 குதிரைன்னா, இன்னைக்கும் நம்ம பிசிக்ஸ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம், ஒரு பிரிசம்ல ஒயிட் லைட் பாஸ் ஆனா ஸ்பெக்ட்ரம் வருதுங்கிறோம். அதுக்கு விப்கியோர்னு பேரு, VIG சொல்றோம் இல்லையா. அந்த 7 நிறங்கள் தான் 7 குதிரைகள். அந்த வயலட்டுக்கு மேல போனாதான் அல்ட்ரா வயலட், ரெட்டுக்கு மேல போனா இன்ஃப்ரா ரெட்டுங்கிறோம். அப்போ சூரியனுடைய வழிபாடு எவ்வளவு நம்ம சனாதன தர்மத்துக்குள்ள ஊடுருவிருப்பாருங்க. இதுல இந்த 7 குதிரை தெரியறதோனோ, இந்த முதல் குதிரை தான் காயத்ரின்னு பேர். சூரியனை வழிபடக்கூடிய காயத்ரிக்கு சூரிய காயத்ரின்னு பேர். அந்த சூரிய காயத்ரிங்கிற வார்த்தையை சுருக்கித்தான் சாவித்ரின்னு சொல்றோம். இப்ப அந்த காயத்ரிங்கிற குதிரைய அருணன் பிடிச்சுக்கணும். அது எப்படி பிடிப்பார்? பாம்பு மூலமாக பிடிப்பார்னு விஷ்ணு புராணம் சொல்றது. பாம்பு தான் அவருக்கு இருக்கக்கூடிய கயராம். இப்போ நீங்க ஒரு 5 ஸ்லைடுக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா உங்களுக்கு 4 பிரமிட் ஒரே ஸ்லைட்ல தெரியும். தெரிஞ்சுதா? 4 பிரமிட் ஒரே ஸ்லைட்ல இருந்தது பார்த்தேளா? அதுல 3வது ஸ்லைட்ல பாருங்க, சூரியனுக்குரிய பிரமிட் தான். சூரியனை எப்படி பிடிச்சுக்கிற, எதை பிடிச்சுக்கிற குதிரைய? பாம்பால. அந்த சூரியனுடைய அந்த பிரமிடோட பாட்டம்ல பார்த்தேன்னா உங்களுக்கு பாம்போட தலை தெரியறதா? 4 பிரமிட் இருக்கக்கூடிய ஸ்லைட்ல கீழே 3வது பிரமிட்ல ஜூம் பண்ணி பார்த்தேன்னா அந்த பிரமிடோட பாட்டம்ல ஒரு பாம்போட தலை தெரியறதா? அதே சமயத்துல ஒரு ஷேடோ தெரியறதா? அந்த பிரமிட் எப்படி கட்டியிருக்கானா மெக்சிகோல, சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அந்த பிரமிடோட ஷேடோ உள்ளுக்குள்ள விழும்போது பாம்போட உடம்பு மாதிரியே இருக்கும். ஏன்னா சூரியனை அந்த குதிரையை பிடிப்பது பாம்பு.